குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொஃபசர் கிறிஸ் அபிஷியல் யூடியூப் சேனலின் காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதே போல எதிர்காலத்திலும் இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவு தொடர வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, கண்ணீரை மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டை மாறுமா, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா. ஹலோ நண்பர்களே, இன்று ஒரு சிறு குழந்தையின் முதல் பிறந்த நாளை கொண்டாட நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த குழந்தை அன்பின் உருவம், பாசத்தின் அடையாளம், செல்லக்குட்டி ஹரிஸ் மித்ரா. இந்த இனிய தருணத்தை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளும் திரு பார்த்திபன் மற்றும் திருமதி சண்மதி பார்த்திபன் குடும்பத்தாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு குழந்தையின் முதல் பிறந்த நாள் என்பது நாட்காட்டியின் ஒரு நாள் அல்ல, அது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை. குழந்தை பிறக்கும் போது பெற்றோர் பிறக்கிறார்கள் என்பது உண்மையே. ஒரு வருடம், தூக்கமில்லாத இரவுகள், பாசம் நிறைந்த கண்ணீர், புன்னகை நிறைந்த காலை நேரங்கள் அனைத்திற்கும் இன்று ஒரு புதிய அர்த்தம். தாய்மை என்பதே உலகின் முதல் பள்ளிக்கூடம், அதுவே ஒரு குழந்தையின் முதல் வகுப்பறை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹரிஸ் மித்ரா வாழ்க்கையின் முதல் ஆசிரியை அம்மா சண்மதி அவர்களே. அம்மா என்று சொல்லுக்கு அகராதி தேவையில்லை, அவள் அன்பே அதன் விளக்கம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இரவெல்லாம் விழிகாத்த கண்கள், ஒரு சிரிப்புக்காக 1000 வழி மறக்கும் இதயம். அம்மாவின் அன்பு ஒரு சொல்ல முடியாத கவிதை. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம், முத்தேயின் முத்தாரணி சபையேறும் பாடும் நீ பாடம்மா நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, மாலேன் வார்த்தையும் மலரே என் நெஞ்சில் நின்றாடும், முத்தேயின் முத்தாரணி சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா. தாயந்திற்கேடேதம்மா, ஆகாயம் கூட அது போதாது, தாய் போல் வந்தாலுமே உன் தாயை போல அது ஆகாது. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. ஒரு குழந்தைக்கு அப்பா என்பவர் பாதுகாப்பு, வழிகாட்டி, நம்பிக்கை. மிஸ்டர் பார்த்திபன், உங்கள் மகளுக்கான மௌன ஹீரோ. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் அவைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மழை அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும்படி அது போகவில்லை, இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுவடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்,
அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கொட்டுகிறாய். ஹரிஸ்மிதாவின் ஒரு சிரிப்பு போதும் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளும் காற்றில் கலைந்து போக. குழந்தையின் சிரிப்பில் கடவுளை பார் என்பார்கள். அதே போலதான் அந்த ஒரு சிரிப்பு வீட்டின் விளக்கு, உயிரின் துடிப்பு. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, உன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பூவனம் எங்கும் என் மின்னல் தோறுமா. இந்த உலகத்தில் எல்லா தம்பதிகளுக்கும் ஒரு கனவு இருக்கும். ஒரு நாள் இந்த வீட்டில் ஒரு குழந்தையின் சத்தம் ஒலிக்கணும். அந்த கனவு வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. அது இதயத்தில் மெதுவாக வளர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வேண்டுதலாக மாறுவது. பார்த்திபன் அவர்களும் சண்மதி அவர்களும் அந்த கனவு அதே அளவுக்கு, அதே ஆழத்துக்கு இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கும். திருமணமான தம்பதிகள் பலருக்கும் குழந்தை இல்லாத வீடு அமைதியாக தெரிந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு சொல்ல முடியாத ஏக்கம் இருக்கும். பூஜை அறையில் ஏற்றிய ஒவ்வொரு விளக்கும் ஒரே வார்த்தை தான் கேட்டிருக்கும்: எங்களுக்கு ஒரு உயிர் வேண்டும், எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும். அந்த நாள் வந்தபோது அது சத்தமாக வந்த சந்தோஷம் இல்லை, அது கண்களில் நனையும் அமைதியான மகிழ்ச்சி. உலகம் பார்க்க ஒரு குழந்தை பிறந்தது, ஆனால் இந்த வீட்டில் ஒரு உலகமே பிறந்தது. திருமணம் ஆன பெண்ணின் ஒவ்வொரு நாளும் ஒரு தாலாட்டு பாடும், குழந்தை இல்லாமலே. ஒவ்வொரு தகப்பனாக இருக்கும் ஆண்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். நம் கரங்களை எப்போது ஒரு சின்ன விரல்கள் பிடிக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பார்கள். அந்த நாள் வந்தது. உலகமே மாறியது. ஒரு சின்ன மூச்சு இந்த வீட்டுக்கு புதிய உயிர் கொடுத்தது. ஒரு சின்ன அழுகை இந்த வீட்டின் அமைதிக்கு அர்த்தம் கொடுத்தது. சண்மதி அம்மா குழந்தையை பார்க்கும் அந்த பார்வை, அது இனிமேல் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லும் பார்வை. பார்த்திபன் அப்பா சொல்லாமல் சிரிக்கும் அந்த புன்னகை, அது என் உலகம் இங்கே இருக்கிறது என்று சொல்லும் புன்னகை. இப்போது உறக்கமின்மை, ஒரு சோர்வு இல்லை, அது ஒரு ஆசீர்வாதம். அழுகை, சத்தம், இது அனைத்தும் இப்போது இவர்களுக்கு ஒரு இசை. இந்த குழந்தை வந்த பிறகு நேரம் வேகமாக ஓடும். அதே நேரம் ஒவ்வொரு நொடியும் நெறித்து ரசிக்க தோன்றும். அம்மாவின் கை எப்போதும் குழந்தையின் மீது, அப்பாவின் கண்கள் எப்போதும் கதவின் பக்கம். என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று பேசாத அந்த பிரார்த்தனைகள். இந்த குழந்தை ஒரு குழந்தை மட்டுமல்ல, இது ஒரு குடும்பத்தின் முழுமை, ஒரு வாழ்வின் புதிய அர்த்தம். இன்று 1 வயது ஆகிறது, ஆனால் இந்த அன்பு ஒரு வாழ்க்கை முழுவதுக்குமானது. பார்த்திபன் மற்றும் சண்மதி அவர்களுக்கு கிடைத்த இந்த அழகிய தேவதை கடவுள் கொடுத்த ஒரு பரிசு. உலகம் முழுவதும் அன்பை விதைக்கும் இந்த பரிசு கடவுள் கொடுத்த பொக்கிஷம். முதல் குழந்தை ஒவ்வொரு தம்பதிகளின் கனவு. அந்த கனவை அழகாக வாழும் இந்த குடும்பத்திற்கு எங்கள் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். தற்போது நீங்கள் காண்பது, நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நண்பர்கள், உறவுகள் அனைவரும் குழந்தை ஹரிஸ்மிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடுகிறார்கள். அனைவரும் அவர்களிலும் மகிழ்ச்சி. இந்த குழந்தையின் பிறந்தது அந்த பெற்றோருக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, அவர்களை சார்ந்த நண்பர்கள், உறவுகள் அனைவருக்குமே அது ஒரு மகிழ்வான தருணம். அந்த மகிழ்வான தருணத்தை இன்று எல்லோரும் கூடி மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் காட்சியை நீங்கள் எல்லாம் காண்கிறீர்கள். சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா? மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா? காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. இறைவா
முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்தேன். நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சும் ஏங்குதே. அம்மா I love you, மம்மி I love you, அம்மா I love you, மம்மி I love you. நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜென்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே. காற்றைப் போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே. அப்பனுக்கு ஆஸ்தியும் நான் தானே, ஆசையா வந்தேன் பிறந்தேனே. வானத்தில் பட்டமா ஒருவருக்கு பிறந்தேனே. வா என் தேவதையே, உன் வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா, மார்புதைக்கும் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே, என் மீது சாயவா. புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா? நான் பார்த்து நின்றேன் பொன் ஆறுமுகம் காணவே நான் தவித்தேன், இன்று நீ வர கேட்குதேன் ஆரோ. காத்தடம் வீழவே நான் துடித்தேன், உனை தாய் மடியேந்ததேன் தாரோ. பணம் காசிலே இந்த பாசம் இல்லையே. அன்பான மகள் வந்தார், அம்பானி நானாகிறேன். இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியின் பேத்தியே. தாயே தாயே மகளன வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய். என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடைக்காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்புங்கூட நம்மை பேசும். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் பூசுடா.
இந்த சந்தோஷமான நாளை எங்களோடு சேர்ந்து இன்னும் அழகாக்கிய அனைவருக்கும் எங்கள் மனம் நிறைந்த நன்றிகள். நேரில் இருந்து எங்கள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்த சிவகுமார் மற்றும் குடும்பத்தினர், கோபி மற்றும் குடும்பத்தினர், ரமேஷ் மற்றும் குடும்பத்தார், வீட்டு உரிமையாளர் வினோத்குமார் மற்றும் குடும்பத்தினர், சரணகுமார் மற்றும் குடும்பத்தினர், ஸ்டீபன் மற்றும் குடும்பத்தினர், மேலும் ஒய்யாதேவன், ஸ்ரீனிவாசன், ஜெரிஞ்சோஸ் அனைவருக்கும் எங்கள் உள்ளம் நிறைந்த நன்றிகள். இந்த நிகழ்வை நேரில் வர முடியாவிட்டாலும் திரையில் பார்த்து உங்கள் அன்பை அனுப்பிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஆன்லைனில் எங்களை ஆதரிக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்கள் அன்பும் ஆதரவும் இப்படியே எங்கள் குழந்தைக்கு எப்பொழுதும் நீடித்து கிடைக்க வேண்டி விரும்புகிறோம். இந்த மகிழ்ச்சியை எங்களோடு பகிர்ந்த ஒவ்வொரு உள்ளத்திற்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.